வணக்கம்டாப்ல. தேனியிலிருந்து ஒரு மேடையில் இவர் பேசுறாரு. அசிங்க அசிங்கமா ஒரு டிஎம்கேல வந்து பேச்சாளர். இந்த ஆள்லாம் ஒரு பேச்சாளரை கொண்டு வந்தீங்கன்னா ஓட்டு நல்லா விழுகும்பியா. எங்க ஆத்தா என் தங்கச்சினா படக்கு படக்குன்னு டிஎம்கேல ஓட்டு போட்டுருவாங்க. எப்படி பேசியிருக்காப்புல பார்த்தீங்கன்னா, உங்க உம்மால பொம்பளைய ஊரை போங்க விஜய் வீட்டுக்கு. அசிங்கமா கொச்சையா டிஎம்கே கட்சியில இப்படி மாயா ஒரு தொண்டைங்களை வச்சிருப்பீங்க. ஒரு பேச்சாளர்ங்கிறப்ப பேச்சு அப்படியே கண் மாதிரி இருக்கணும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தங்கச்சி, என் சின்னாத்தா, என் பெரியாத்தா, என் மாமே, மச்சான் எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படின்னு மனசுக்குள்ள வெறித்தனமா இருக்கணும். ஒரு பேச்சாளருக்கு பெண்களை மதிக்கணும். பெண்களை மதிக்காத மாதிரி இருக்கான். ஏன்னா ஒரு ஆத்தாவத்திலான வரந்தா மனுஷன் மாதிரி பேசி பழகுங்கய்யா. நானும் பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பேசக்கூடாது. சரி என்னமோ உங்க நம்ம வேலையை பார்ப்போம், கட்சி வேலையை பார்ப்போம்னா அதுக்காக எங்க வீட்டு பொம்பளையில பூரா வயிறதா? என் கட்சியில இருக்க என் தொண்டர்கள் பொம்பளை வந்தா நான் பேசுவேன். எங்க வீட்டு எங்க அக்கா என் தங்கச்சியில பேசினா நான் பேசுவேன். சும்மா நான் விட்டுக்கிட்டு இருக்கேன்னா? எனக்கு விஜயத்தையே ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்கார காட்டி விஜயத்தையே ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணன் தம்பி நினைக்கலாம், அப்பா ஆத்தா எல்லாருமே எனக்கு நிறையா பிடிக்கும். என் வீட்டுக்கார அம்மாவை காட்டி எனக்கு எங்க வேல்நாச்சியார் ஆத்தா தான் பிடிக்கும். மெண்டல்களா பேசிக்கிட்டு இருக்காங்கய்யா. ஒரு டிஎம்கேல பேசுற பேச்சு கரெக்டா இருக்கணும். ஒரு காலத்துல டிஎம்கே பேச்சாளர்கள் அது தெரியுமா? அதுக்கப்புறம் தான் எல்லா கட்சிக்காரங்களும் பேச்சாளர்களா வந்தாங்க. டிஎம்கே கட்சிக்காரங்க பேச்சாளர்கள். அந்த மாதிரி பேச்சாளர்கள் இடத்துல இந்த மாதிரி ஒரு சாக்கடையை கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்களே, ஒரு மனசாட்சி இல்லையா? இன்னொருத்தவர் என்னாருன்னா ஓசி பொம்பளைகளுக்கெல்லாம் ஓசி பஸ் போதா ஓசி. மக்களே பார்த்துக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து போட உங்க பெண்களுக்கு மதிப்பு இருக்காது. பெண்களை மதிக்க மாட்டாங்க இவங்க ஊரா. அதுதான் என்னை பொறுத்தவரையும். எங்க அண்ணன் தளபதி விசில் சின்னம் வருது. நீங்க வந்து போட்டு எடுங்க. உங்க வீட்டில் ஒரு பிள்ளையாத்தே நாங்க இருப்போம். நானும் சேர்ந்து உங்க வீட்டில் என்ன எதா இருந்தாலும் நான் உங்க வீட்டு பிள்ளையாத்தே இருப்பேன். பார்த்து ஓட்டு போடுங்க. பார்த்து நல்ல மரியாதை கொடுக்குறவங்ககிட்ட ஓட்டு போடுங்க. ஊழல் இல்லாதவங்களுக்கு ஓட்டு போடுங்க. விசில் சின்னம் நமக்கு சின்னம். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து.